நான் அடிச்சு சொல்றேன், இந்த கடைக்கு போய் ஒரு தடவை இவங்களோட நான்வெஜ் ஐட்டம்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டீங்கன்னா திருப்பி இந்த கடைக்கு எப்ப போனாலும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் வருவீங்க. நான்வெஜ் ஹோட்டல்னு போயிட்டாலே எப்படியும் மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கும்பா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இங்க மட்டன் தொக்குன்னு ஒரு மேட்ரு கொடுத்தாங்க. அதை ஒயிட் ரைஸ்ல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா எங்க ஆயா ஒரு கறி குழம்பு செஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி ருசியெல்லாம் நான் இருக்கும் போது தானே நீ சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு, ஆனா அதே ருசியை கொடுத்து நீ ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் இவங்க கிட்ட சில்லி, நாட்டுக்கோழி, குடல்னு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. எல்லாத்துலயும் ஒவ்வொன்று சொல்லிட்டோம். பொறுமையா அந்த மட்டன் பிரியாணியை வாங்கி ட்ரை பண்ணா பீஸ் எல்லாம் பஞ்சு போல இருந்தது. அந்த மட்டன் தொக்க பிரியாணிலையும் அப்படியே சாச்சி விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவன் தான் நமக்கு சரிப்பட்டு. அந்த கொழுப்பு குழம்பு ஒரு டீசென்டான டேஸ்ட்ல இருந்துச்சு. அப்புறம் மெயினான மேட்டருக்கு வரேன், இந்த சில்லி ஒரு ஃபிளேவர்ஃபுல்லான ஒரு சூப்பரான சில்லிலையும் சொல்லலாம், நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. மட்டன்ல வந்து மட்டன் தொக்கு, சுக்கா, குடல், தலைக்கறி, மூளை. சிக்கன்ல வந்து சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன், சிக்கன் ஃப்ரை, நாட்டுக்கோழி, லாலிபாப். ஃபிஷ்ல வந்து ஃபிஷ் ஃப்ரை. பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிளைன் பிரியாணி. அண்ணன்ட்ட பேச்சு கொடுத்துட்டு அந்த நாட்டுக்கோழி வாங்கி கடிச்சிங்கன்னா அந்த எலும்போட எசன்ஸ் அப்படியே தொண்டையில போய் ஒரு ஹிட் அடிக்கும் பாருங்க. அப்புறம் அந்த மீன் அட்டகாசம். அப்புறம் இந்த குடல் கிரேவியை தனியா சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கு, எதோட வச்சு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டா இருக்குதுங்க. போனீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுங்க. அந்த நாட்டுக்கோழி குழம்பு பேக்கெட்ல ஊற்றி அப்படியே கொண்டு வந்துடலாம் தான் பார்த்தேன். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு சாப்பாடுக்கு. நம்ம மட்டும் தான் ஃபுட் எவ்வளோ என்ஜாய் பண்றோமான்னு பார்த்தா என் ஒய்ஃபுமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தா. ஜீரணத்துக்கு லெமன் சோடாவும் சுவைக்கு இளநீர் பாயசமும் இவங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. கடையோட லொகேஷன் முடுமலைப்பேட்டை தளி ரோட்ல தான் இருக்கு. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க.